திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளியே சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணா கிட்ட இருந்து மகாவை கஜேந்திரன் அப்படியே தூக்கிட்டு போயிருந்தாங்க. இதனால் கர்ணாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. எப்படியாவது மகாவை அந்த கஜேந்திரன் இருந்து காப்பாற்றணும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியல. இந்த விஷயத்தினால கிருபாண்ணனையை சமாளிக்கணும். அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தோம்னா கஜேந்திரன் மகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுதான் முகூர்த்த புடவை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால இன்னுமேல நான் தான் உனக்கு புருஷனே தவிர உன் கழுத்தில் தாலி கட்டினானா அவன் கிடையாது. இன்னுமேலும் உன்னை யாராவது காப்பாற்று வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ கனவு கண்டுட்டு கிடக்காத. அதனால அந்த புடவையை கட்டிட்டு ஒழுங்கு மரியாதையாக மணமடியில் உட்காரவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புடவையை கொடுத்துட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா மகாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. எப்படியாவது நம்மளை கர்ணாண்ணா காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மகா நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா மகா அந்த புடவையெல்லாம் கட்டிட்டு வராங்க. இங்கே பார்க்கும்போது இந்துமதி கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணவும், அப்போ கர்ணா இந்துமதி என்னன்னு சொல்லு, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது, அம்மா மகாவை நீ தானே அழைச்சிட்டு போனேன், அந்த கஜேந்திரன் கிட்ட ஒப்படைச்சிட்டான்னு சொல்லி கேட்கும்போது உடனே கர்ணாவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கெட்டதுமே இந்துமதி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், ஆனால் மகாவை எப்படியாவது நான் காப்பாற்றியே தீரணும். இந்த மாதிரிக்கு எங்களுக்கு ஒரு விபத்து நடந்துச்சு, அதில் மகா மட்டும் இல்லைன்னா நான் உயிர் பழைச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே இந்துமதி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குதா, நம்ம பண்ணின பூஜையாலையும் மகா செஞ்ச இதாலையும் உதவியாலையும் தான் கர்ணா இன்னைக்கு உயிரோட இருக்கிறான். அப்படிப்பட்ட மகாவை நம்ம விட்டுறவே கூடாது, அவளுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றியே தீரணும். என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அந்த கஜேந்திரனோட அவள் மகாவை மாட்ட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திவ்யா திவாகரையும் கிருபாவுக்கும் சரியான ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. அப்போ திவ்யா வந்ததுமே ஜெயந்தி சொல்கிறாங்க, திவ்யா, அதாவது நீ என் புருஷன் கூட போனதுமே நான் பயந்துட்டேன் தெரியுமா, ஆனால் இப்போ தான் இந்துமதி நடந்ததெல்லாம் சொன்னா, நல்ல வேலை இவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடத்தை நீ கற்றுக் கொடுத்துருக்குற, இவனுங்களாம் கொஞ்ச நாளைக்கு உள்ளே போய் இருந்துட்டு வந்தால் தான் இவனுங்கெல்லாம் புத்தி வந்தால் சரியுது அப்படிங்கவும், இப்போ அடுத்தது இந்துமதி சொல்கிறாங்க, இப்போ மகாவை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கர்ணா இந்துமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இந்துமதியும் சொல்லு கர்ணா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நம்ம எப்படியாவது மகாவை காப்பாற்றி தீரணும், அதனால நான் சொல்ல மாதிரிக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது, நீ என்ன சொன்னாலும் சரி தான், மகாவை காப்பாற்றி தீரணும், அதனால இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கர்ணா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் இந்துமதியே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, இப்போ கிருபாவும் திவாகரும் உள்ளே போன விஷயத்த நம்ம கர்ணா கிட்ட சொல்லிடக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக அவன் தாங்கிக்க மாட்டான், அதனால அங்கே ஓடோடி வந்துடுவான், அதனால இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, அப்போ ஜெயந்தி சொல்கிறாங்க, நான் எதுக்காக சொல்ல போகிறேன், அவனு ரெண்டு பேரும் உள்ளேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோட சொல்லவும், இப்போ திவ்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம இப்போ மகாவை காப்பாற்றணும், நம்ம கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது இங்கே பார்த்தோம்னா கர்ணா மகா எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே அவங்க கஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல இந்த கோயிலில் தான் மகாவை கஜேந்திரன் கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கணும், அதனால இந்த இடத்துக்கு போனால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க சந்தேகப்பட்டது சரியாக போச்சுது, ஏன்னா கஜேந்திரன் மகாவை அழைச்சிக்கிட்டு அந்த மணமடியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ மகா அப்படியே எதுவுமே பேசாமல் இருக்கும்போது, என்ன உன்னை யாராவது காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, கண்டிப்பாக யாரும் உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, உண்மையை சொல்ல போனால் இப்படி ஒரு இடத்த யாருக்குமே தெரியாது, அதனால அன்னைக்கு காப்பாற்றின மாதிரிக்கு இன்னைக்கு காப்பாற்ற முடியும்னு சொல்லி நீ நினைச்சிடாது அப்படிங்கவும், அப்போ கர்ணா இது ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, நீ நினச்சிட்டு இருக்க எல்லாம் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் கர்ணா என்னை காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கேட்டதுமே உடனே கஜேந்திரன் இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, எங்கள் அண்ணன் என்னை காப்பாற்றுவார்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணன்னு சொன்னது கர்ணாவை, ஆனால் அந்த பேரை கஜேந்திரன் கிட்ட சொல்லாமல் அவங்க சொல்கிறனால அப்போ கர்ணா அவங்க கேட்டுக்கிட்டு கண் கலங்குறாங்க. அவ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா, நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த கஜேந்திரன் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கிறா, என் பேரை சொன்னால் அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறாள். மகா, உனக்கு தான் என் மேலே எவ்வளோ நம்பிக்கையம்மா, உண்மையிலே சொல்ல போனாக்கி ஒன்றை மாதிரிக்கு தான் எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, அதனால் நீ என் கூட பிறக்காத ஒரு சகோதரிமா, உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன்னா என்ன, உன்னை அவங்ககிட்ட நான் காப்பாற்றியே தீரும் அப்படின்னு கர்ணா நினச்சிட்டு இருக்கவும், அடுத்தது இந்துமதிக்கு கர்ணா ஃபோன் பண்ணுறாங்க, நான் சொன்ன மாதிரிக்கே இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கும்போது, நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது நான் எப்படி சொன்னோன்னோ அதே மாதிரிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்துமதி சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மகா கழுத்தில் தாலி கட்டிடுவான், அதுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படிங்கும்போது பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு இந்துமதி சொல்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க 3
பேருமே வந்து அந்த கோயில் பக்கத்தில் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க 3 பேரும் ஒரு மாஸ்க் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம முகத்தை அவன் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஆளுக்கு அந்த மாஸ்கை வந்து அவங்க ஜெயந்தியும் அப்புறம் இந்துமதி திவ்யா இவங்க 3 பேரும் அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு போட்டதுமே அவங்க கோயிலுக்குள்ள அவங்க வர கிளம்பிட்டாங்க. அப்ப கர்ணா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க மாஸ்க் போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் நாங்க போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கர்ணாவும் அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே உங்க யாருக்கும் எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மகாவை எப்படியாவது காப்பாற்றி தீரணும் அப்படிங்கவும் அப்போ இவங்க 3 பேரும் சொல்றாங்க, இங்க பாரு கர்ணா, நம்ம மகாவை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது, எப்படி நம்ம மகாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது மகா வந்து அவங்க இந்துமதி பார்த்தோம்னா கர்ணாவுக்கு ஒரு மாஸ்க்கு கொடுக்குறாங்க. கர்ணாவும் அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டுதாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது வந்து அவங்க கஜேந்திரன் வந்து தாலியை கொடுங்க, நான் மகா கழுத்தில் கெட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மகா வந்து என்னை எப்படியாவது வந்து எங்கள் அண்ணா காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கவும், ஆத்தா நீ தான் வந்து என்னை காப்பாற்றுன்னு எனக்கு தெரியும் ஆத்தா, நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா கஜேந்திரனை வந்து கர்ணா அப்படி எட்டி ஒரு மிதிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டு வந்தனால யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது. அதனால கஜேந்திரனை ஒரு மிதிக்கவும் அப்படியே கஜேந்திரன் வந்து கீழே போய் விழுறாங்க தாலியோட. அப்போ உடனே வந்து மகாவுக்கு தெரிஞ்சிருது வந்திருக்கிறது கர்ணானாவும் அதே மாதிரிக்கு இந்துமதி அவங்க திவ்யா ஜெயந்தி இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்கன்னு மகா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா யார் நீங்களா, இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் சண்டைக்கு வராங்க. எல்லாரையும் போட்டு இவங்க 4 பேர் அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிருந்தாங்க. கஜேந்திரனை ஓட போட்டு கர்ணா விரட்டி அடித்து அவங்க வெளுத்து வாங்கவும் கர்ணா தப்பிச்சோம் பொழிச்சோன்னு சொல்லிட்டு ஓடவும் மகாவை அப்படியே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா காரில் மகாவை அழைச்சிட்டு போனதுமே அப்போ உடனே வந்து இந்துமதி அக்கா திவ்யா அக்கா ஜெயந்தி அக்கான்னு சொல்லி கூப்பிடவும் நாங்கள் தான் வந்திருக்கணும் எனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் வந்திருக்கிறது கர்ணானாவும் நீங்கள் 3 பேர் தான் எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க 4 பேரும் மாஸ்க்கை வந்து கலட்டுறாங்க. அண்ணா என்னை வந்து நீங்கள் எப்படி என்னை வந்து காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே கர்ணா வந்து கண் கலங்கிட்டு அவங்க கண்ணை வந்து தொடச்சிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேரும் பார்த்தோம்னா மகாவை அப்படியே கெட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க இந்துமதி வந்து மகா நீ மட்டும் இல்லைன்னா கர்ணாவை காப்பாற்றிருக்க முடியாது, கர்ணாவோட உயிரை நீ தானப்பா காப்பாற்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னக்கா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அவர் என்னுடைய கூட பிறக்காத சகோதரராக நான் அவர் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்களும் வந்து என்னை காப்பாற்றினீங்க, உண்மையிலே வந்து நான் எவ்வளோ பெரிய சொந்தத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன், உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கஜேந்திரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பார்க்குறாங்க என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் புரியலை, என்னென்னமோ நடந்துச்சுது, என்னை போட்டு அடின்னு அடிச்சு இந்த மகா வந்து 4 பேர் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. வந்த 4 பேர் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோடு இருக்கவும் அப்போ அவங்க அக்காவும் பாண்டியும் வராங்க. வந்ததுமே என்னடா அங்கே நடந்தது ஒன்றும் புரியல, நம்மளெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சது யாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, வந்தது யாருன்னு. அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில தான் வச்சு கல்யாணம் நடக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது யார் வந்தாங்க மகாவை யார் காப்பாற்றினாங்கன்னா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் நினைக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா கர்ணாவை தான் காட்டுறாங்க. அப்போ கர்ணா வந்து நினைக்கிறாங்க அதாவது மகாவை நம்ம கஜேந்திரன் வந்து காப்பாற்றிட்டோம், ஆனால் கிருபானன்கிட்ட நம்ம எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே முணுமுணுத்துட்டே வரவும் இப்போ ஜெயந்தி வந்து இதை கேட்டிருந்தாங்க. இங்கே பாரு கர்ணா, நீ ஒன்றும் கிருபா பற்றி கவலைப்படாத, கிருபா உண்மையிலே உள்ள கிடக்கிறான், அதனால நீ அவனை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி முணுமுணுக்கவும் உடனே கர்ணா வந்து அண்ணி இப்போ நீங்கள் ஏதாவது சொன்னீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நான் ஒன்றும் சொல்லலையே கர்ணா, நீ ஏதாவது சொல்லிட்டு இருந்தியான்னு சொல்லி ஜெயந்தி கேட்கும்போது அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலையே அண்ணி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மகாவை திவ்யா கூட அவங்க திருவோட வீட்டுக்கு வந்து கர்ணா இந்துமதி ஜெயந்தி இவங்க 3 பேரும் அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரிக்கு மகா வந்து அவங்க இங்கே அழைச்சிட்டு வராங்க. அப்போ திரு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு தெரியாமல் இவ்வளோ தூரம் நடந்திருக்குதா, என்கிட்ட ஏன் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கர்ணா இருந்தனால எல்லாமே வந்து இந்த மாதிரிக்கு நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னதான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.